ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி கஞ்சி அப்படின்னு சொன்னது இவன் செஞ்சு எடுத்துகிட்டு வரத நம்ம ஏன் வந்து சாப்பிட போகிறோம். விஜய் எப்படியும் வந்து ஆஃபீஸ் போயிடுவான், நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நல்லா வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு ராஜேஸ்வரி அந்த ரஜிதா வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா அக்காவை வந்து நம்ம வந்து கவனிச்சிக்காது நம்ம போய் ஆஃபீஸில் போயிட்டு சம்பாரிச்சு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு நம்முடைய மல்லியை வந்து கேட்குறாரு, என்ன சமைச்சிருக்க மல்லி அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, நமக்கெல்லாம் வந்து டின்னர் வந்து சமைச்சிட்டா, ஆனால் வந்து உங்கள் அக்காவுக்கு மட்டும் கவுனி அரிசி கஞ்சி வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டதும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து எதுக்கு மல்லி அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அக்கா வந்து உடம்பு சரியில்லாத இப்போ இதெல்லாம் வந்து சாப்பிட்டா தான் வந்து சீக்கிரம் குணமடைவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா விஜய் போயிட்டு இந்த ராஜேஸ்வரி கிட்ட, அக்கா இப்போ எப்படி இருக்குது உடம்புக்கு அப்படின்ற மாதிரி, இப்போ பரவாயில்ல விஜய் இப்போ மாத்திரை போட்டதுனால அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா இன்னைக்கு ஃபுல்லாக வந்து உன் கூட இருந்து உன்னை வந்து பார்த்துக்கிறதா என்னுடைய வேலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சொன்னதுமே பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி மனசுக்குள்ளே வந்து என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது இவன் வந்து கொஞ்ச நேரம் நைட்டே வந்து நம்மளை வந்து கசாயத்தை வந்து குடிக்க சொல்லி ரொம்ப வந்து போஸ்ட் பண்ணான், ஆனால் இப்போ வந்து வீட்டிலே வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிறன்னு சொல்கிறானே, என்னெல்லாம் வந்து பாடுபடுத்த போகிறானோ தெரியலையே. நம்ம ஒருத்தைய பாடுபடுத்தலான்னு இந்த மாதிரி ட்ராமா போட்டால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை வந்து கூடி சீக்கிரம் வந்து பரலோகம் வந்து அனுப்பிடுவாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் வந்து யோசிக்கிறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி நீ வந்து அக்காவுக்காக செஞ்சு வச்சிருக்க அந்த ஸ்பெஷலான ஐட்டத்தை வந்து எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து அப்படியே சுட சுட வந்து கஞ்சியை ஒரு பவுலில் வந்து ஊற்றி எடுத்துகிட்டு வராங்க. ஊற்றி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் எனக்கு கஞ்செல்லாம் வேணாம் விஜய், நான் நார்மல் சாப்பாடே வந்து சாப்பிட்றேன், என்னுடைய உடம்புக்கு வந்து ஒத்துக்கும், இந்த கஞ்செல்லாம் வந்து எனக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைக்கா உடம்பு சரியில்லாதப்போ டாக்டரே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து கஞ்சி குடித்து உங்களுடைய உடம்பை வந்து தேர்த்துங்க, தேவையில்லாத வந்து இந்த சீ ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய ராஜேஸ்வரிக்கு நம்ம விஜய் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. சரிக்கா நானே வந்து உனக்கு வந்து ஊட்டி விட்றேன், என்னுடைய கையால் வந்து உனக்கு சாப்பாடு ஊட்டி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சியை பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறாங்க. அதை வந்து எப்படி வந்து சகிச்சுட்டு வந்து குடிக்க போகிறா, இல்லை இதில் ஏதாவது ட்ராமா பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து விஜய் கிட்ட அவளுடைய ட்ராமா வந்து பழிக்காதுன்றது அவளுக்கே வந்து தெரியும். அதனால் வந்து வேற ஏதாவது நம்ம வந்து செஞ்சோன்னா நம்ம வந்து நடிக்கிறன்றதை வந்து தம்பி வந்து கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கோசரமாவது வந்து நம்ம இந்த கஞ்சியை வந்து கண்டிப்பாக வந்து குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா பாசமா அன்பா அப்படியே அந்த கவுனி அரிசி கஞ்சியை வந்து ஊட்டுறாரு. குடிச்சு தொண்டியில் இறங்காத மாதிரி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனை வந்து காட்டிக்கிட்டு அந்த கஞ்சியை வந்து குடிக்கிறாங்க. நம்முடைய மல்லியை கொடுமைப்படுத்த நினச்சி இவ வந்து கடைசியில் வந்து இப்படியெல்லாம் வந்து சித்திரவதைப்படுறாங்கன்னு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்லுவோம் வேற லெவலில் வந்து கலக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்ல முடியும். மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆளில் பிடிச்சோம், அப்போ தான் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.